இன்றைக்கி 2வது நாளுங்க லஞ்ச் கட்டி கொடுக்க போகிறாங்க. அதுக்கு தக்காளி சாதமும் கூட்டுக்கு முட்டையும் அவிச்சிடலான்னு பார்த்தேங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி 2வது நாளே இல்லைங்க, 4வது நாள். 2 நாளாக நான் வீடியோவே எடுக்கலைங்க. சரி, எப்போவுமே நான் சாப்பாடும் செஞ்சுட்டு கூடவே ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு பயிரும் அவிச்சு கொடுப்பேன். நைட்டு பயிரை வைக்கவும் மறந்து போயிட்டேன், ஊற வைக்க மறந்து போயிட்டேங்க. சரி, காலையில் என்ன பண்ணலான்னு ஃப்ரிட்ஜை நல்லா ஆராய்ச்சி பண்ணதில் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு 10 நாளாக ஒரு பாக்ஸில் இருந்து தூங்கிட்டு இருந்ததை பார்த்தீங்க. சரி, இன்றைக்கி அதை நம்மளாக தொட்டு பார்ப்போன்ட்டு எடுத்து அதை கழுவி நல்லா கட் பண்ணி அவிச்சிடலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு அடுப்பில் சாப்பாடை வச்சாச்சு, ஒரு அடுப்பில் முட்டை வச்சாச்சு. நம்மகிட்ட இருக்கிறது 2 பர்னர் அடுப்பு தான். இதை தூக்கி எங்கே வைக்கிறதுன்னு தெரிலங்க. ரொம்ப நேரம் ஆகும் தனித்தனியாக வேக வைக்கணும். அப்போ தாங்க என் மூளையில் ஒரு ஐடியா தோணுச்சு. கட் பண்ண கிழங்கெல்லாம் ஒரு இடியாப்ப தட்டில் மாற்றி அவிஞ்சிக்கிட்டு இருக்க முட்டை பாத்திரத்து மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு மூடியை போட்டு வச்சா டபுள் பாயிலிங் மெத்தடில் 2மே அவிஞ்ச மாதிரி ஆகிடும், கேஸும் மிச்சங்க. இந்த டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இனிமேல். அப்புறம் சரி, தக்காளி சாதத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாமேன்னு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு சைடு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சுங்க, அதையும் கழுவி வச்சேன். அதுக்குள்ளே நம்மளுடைய ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வந்துச்சுங்க. அதை எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலான்னு ஒரு கத்தியை எடுத்து குத்தி பார்த்தாங்க. சரட்டுன்னு உள்ளே இறங்குச்சுங்க. சரி, நல்லா வந்துச்சு. அப்போ கீழே இருக்கிற முட்டையும் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த சைடு பார்த்தா அங்கே வச்சுருக்க சாதமும் வந்துச்சுங்க. சரி, அதையும் வடிச்சிடலாம், ஆனால் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை தேடணுமே அப்படின்ட்டு பாத்திரத்தை தேடி அதில் வடித்தா அதை வேற கழுவணுங்க. அதுக்கு மாச்சப்பிடிச்சி அப்போ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேங்க. அது 2 நாளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னு பாருங்கள். காலியாக இருக்கிற சிங்கில் இது பாத்திரத்தை எடுத்து அப்படியே கவுத்திட்டு ஒரு கிளாஸ் எடுத்து அண்டை கொடுத்தா வேலை முடிஞ்சுங்க. ஈஸியாக வடிகட்டி வந்துடுங்க. சரி, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணிடலான்னு அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு தக்காளி சாதத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரெடியான தக்காளி சாதத்தை எடுத்து ஓரமாக ஆற வச்சுட்டு அவிச்சு வச்சு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை தொளி உரித்து டிஃபனில் அடிச்சிடலான்ட்டு எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா உரிச்சு எடுத்தாங்க. உரிக்கும் போதே பிஞ்சு கடுப்பு ஏற்றுச்சுங்க. சரின்னு எப்படியோ உரித்து டிஃபன் அடித்து வச்சாச்சுங்க. அப்புறமா அவிச்சு வச்சுருக்க முட்டையை அழகாக தோட உரிச்சு எடுத்தேங்க. அது அழகாக வந்துச்சுங்க. அதை உரிச்சு ஒரு டிஃபனில் மாற்றி அதையும் மூடி வச்சாச்சுங்க. அப்புறம் சாதம் ஆறிச்சுங்க, அதையும் எடுத்து டிஃபனில் மாற்றி அதையும் மூடி வச்சாச்சுங்க. அப்புறம் எப்பவும் போல் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் ஒரு டிஃபனில் போடுவேன்ல, அதையும் அந்த குட்டி டிஃபனில் அழகாக போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் கிரேப்ஸ் கொஞ்சம் ஒரு டிஃபனில் போட்டு அடிச்சுட்டு எல்லாத்தையும் லைனாக எடுத்து லஞ்ச் பேக்கில் அழகாக பேக் பண்ணி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க, என் வேலை முடிஞ்சு.